பண்ணிட்டு இருக்கோம்? என்னடா பண்ணிட்டு இருக்க? அது உன் வாழ்த்து அந்த கலவையெல்லாம் போச்சுல. அவன் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்டா இப்படி பிஹேவ் பண்ணுவியா? இதையா ப்ளீஸ், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வேணாலும் நின்று போட்டோம். அவன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட், அவகிட்ட இப்படி தான் நடந்துப்பியா? அது வந்து அவ ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. அதுவும் இல்லாம அவ ஒரு பொண்ணு. நான் பார்த்த மாதிரி வேற யாராவது ஊர்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க தெரியும்ல. அதுல அவ சிஸ்டர் இருக்கா. அவ பார்த்தா என்ன நடந்திருக்கும்? இனியா, திஸ் இஸ் டூ மச். சாரி அண்ணா, எல்லா தப்பும் சாரி கேட்டா சரியாயிடாதுடா. அந்த பொண்ணு நம்ம அப்பா நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நீ இப்படி பண்றது வெளில தெரிஞ்சா நம்ம அப்பாவுக்கு கேட்ட பேர் தெரியும்ல. நம்ம நம்பி ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்காங்கடா. அவளை சேஃபா வீட்டுக்கு அனுப்ப வேணாமா? நம்ம கூடயும் நம்ம தங்கச்சி இருக்கா, அவளும் ஒரு பொண்ணு தான், ஞாபகத்தில் இருக்குல்ல. அண்ணா, நீ சொல்றதுல எனக்கு புரியுது. ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இல்லாம இனியா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது சரியில்லடா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு. ஸோ நம்ம தான் அவளை சேஃபா பார்த்துக்கணும். அந்த பொண்ணை நீ லவ் பண்றது ஓகே. அதே மாதிரி அந்த பொண்ணு பொண்ணை பிடிச்சிருந்து யார் கூட வந்தாலும் கண்டிப்பா நான் என் பொண்ணு சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாலும் கல்யாணம் பண்ணி தருவோம். ஸோ இதை பத்தி கவலைப்படாத. இல்லடா அவளுக்கும் என்ன இனியா புரியுது. ஆனா நம்ம வீடுடா, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட். அந்த பொண்ணு இன்னசென்ட்டான கேர்ள். அவன் இன்னசென்ட்டை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். புரியுதா உனக்கு? புரியுதுண்ணா. லவ் பண்ண மட்டும் பார்த்தது. அந்த பொண்ணு என்ன பண்றான், என்ன நிலைமையில இருக்கா, அவளோட சூழ்நிலை என்ன, எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி அவ அங்க கிராமத்துல நார்மலா இல்லை. இங்க வந்திருக்காளே அவளோட சிஸ்டர். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவ உயிருக்கே ஆபத்து. என்னடா சொல்ற? என்னடா பண்றது? உனக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணும், மொத்த ஹிஸ்டரியும் நாங்கள் அங்கே இருக்கும் போது கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு அங்கே நார்மலா இல்லை. இந்த பொண்ணுக்கு அங்கே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாதுடா, அது உனக்கு தெரியுமா? வாட்? அம்மா கிடையாது. அவ அவங்க சித்தியும் சித்தி பொண்ணு கூட தான் இருக்கா. அதான் வந்திருக்காளே ஒரு பொண்ணு, அவன் சிஸ்டர்னு. அது இவ கூட பிறந்த பொண்ணு கிடையாது, அவங்க சித்தியோட பொண்ணு. அவளோட சித்தியும் சித்தி பொண்ணு சொன்னா கிணத்துல கூட குதிப்பா. நாளைக்கு உன்னை வேணும்னு சொன்னா சொல்லிடுவா. ஸோ பொறுமையாக தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி விளையாடுத்தனமா எந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அதில் அந்த பொண்ணோட லைஃப் இருக்கு. நான் ஒன்று சொன்னா நீ கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ கொஞ்ச நாள் அமைதியாரு, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் என்னடா சொல்ற? இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. முட்டாள். அதான் அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கியே. ஒரு பொண்ணை பார்த்து அவளை பிடிச்சி போய் பின்னாடி போனால் மட்டும் பார்த்தாது. அவளோட மொத்த ஹிஸ்ட்ரியும் என்ன ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவளால் விளா கேட்டவளா அவள் என்ன சூழ்நிலை இருக்கா அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் இறங்கணும். உடனே ஒரு பொண்ணை பார்த்ததும் பிடிச்சி போய் அவள் அழகை மட்டுமே பார்த்துருக்கேன்னா அவள் பின்னாடி என்ன கஷ்டப்படுறான்றது இதெல்லாம் வரும் உனக்கு தெரியல. அப்படிதானே? அந்த பொண்ணோட இன்னசென்ட் தான் அவளுக்கு மிகப்பெரிய எதிரியே. அதை நீயும் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தாக்கி விட்றாத. புரியுதா உனக்கு? சாரிடா, எனக்கு தெரியாதுடா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கானு. சரி விடு, தெரியாம தான் நடந்துட்டேன். மறுபடியும் ஃபீல் பண்ணுறேன் பேரில் அவளை போய் தொந்தரவு பண்ணாத. 2 நாளைக்கு ஃப்ரீயாக விடு. அவள் சிஸ்டர் இங்கேருந்து போட்டோம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. போய் தூங்கு. ஓகேண்ணா. இனியா அவ நம்ம வீட்டுக்கு வர போகிற மருமக. ஸோ நான் என்ன பண்ணும் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்க, மற்றதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்டா. போடா போய் படுத்து தூங்க போ. இதை பற்றி கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல. அப்புறம் ஒன்று கேட்குற மாதிரி தான் யோசிச்சு அந்த பொண்ணுக்கு பனிஷ் பண்ணுறேன், அவங்க அம்மாவுக்கு பனிஷ் பண்ணுறேன்னு இறங்காத. நீயும் கமல் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இத்தனை நாள் வரையும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். எனக்கு சொல்ல வேண்டியதாகி போச்சு. ஸோ நானும் என் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துப்போம். நீ அமைதியை மட்டும் இரு. புரியுதா உனக்கு? வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை போட்டு உடைச்சிடாத. ஓகேடா, நான் எதுவும் பண்ணல. குட். போ. ஒரு நிமிஷம் இரு. அவளை எங்காவது பார்த்த? புரியல. அதான்டா அவளை எங்காவது இப்போ பார்த்தியா? எவ? ஏய், அதான் உங்க அண்ணி. ஓ சாரிண்ணா. நீ அவ வேணா அதான் எவன் கேட்டேன். ஐம் ஸோ சாரிண்ணா. என்னடா சத்தியமா தெரியாதுடா. தெரியாம தான் சொன்னேன், போதுமா? நான் அண்ணியை பார்க்கவே இல்லை. சரி போய் படுப்போ. ஆமா, அண்ணி நீயும் எந்த நேரத்தில் அண்ணியும் கூட இல்லை?
நீ வெளியே போ. ஏய் சாரி சாரி. ஆண்டி உங்களுக்கு மரியாதை கூடிடு சொல்லிட்டேன். போடா. சே அம்மா, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. எங்க போனாங்க? ஆஃபீஸ் விட்டு வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை நம்ம திட்டல அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாளா? ம், என்னடா? ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? ம், நாளைக்கு போகலாம். அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க நேரம் கொந்தளிச்சிருப்பாங்களே. நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நம்ம கிட்ட நேரம் கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுருப்பானுங்க. அப்படியே ஒன்றும் தெரியலையே. ரொம்ப அமைதியாக இருக்கு. ஆனால் வந்துருந்து பார்க்கவே இல்லை. டார்லிங், என்னடா? லவ் யூ. லவ் யூ. ஹாய் நிலா குட்டி. ஹாய் அத்தா. என்னடா எவ்வளோ நேரம் சின்ன தூங்க போல? ஆமாம், நீங்கள் என்ன இந்த டைமில் வெளிலேருந்து வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ தான் வரேன். இப்போ தான் வரேனா? வெளில போனீங்களா என்ன? ஆமாம் இதயா, காலேஜில் ஒரு சின்ன ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. காலையிலே போயிட்டு இப்போ தான் வரேன். ஓ, ஓகே ஓகே. ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம்க்கு தூக்கம் வரலையா, அதான் சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாமேன்னு. ஓ சரி சரி. சாப்பிட்டீங்களா? இல்லை இதயா. தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிடுங்க. ம், எப்போ வருவாங்க? 2 நாள் ஆகும். ஏன் கால் பண்ணலையா? பண்ணேன், பிஸியாக இருக்காங்க போல், அட்டன் பண்ணல. ஃப்ரீ ஆகிட்டு அவனே பண்ணுவான். கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஓ ஓகே இதயா. சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். ம், சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. ம் சரி, பாய் தங்கம். பாய் அத்தா. ஐஷிஷு, இவன் என்ன வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு இருக்கா? காலேருந்து வீட்டில் இல்லைன்றா. அப்போ இவன் எங்கே போனா? பேபி, உங்க ஆன்ட்டி எங்க? காட், அதான் உன் டார்லிங் எங்கடா? அங்க இருக்காங்க. இதோட 3 to 4 டைம்ஸ் அங்கே இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அதான் எங்கே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் கேட்டேன், இதை அப்படியே போய் அவகிட்ட சொல்லி கொடுத்துருவோம். டைம் என்ன? 11:10. இவள் எங்க? சின்ன ரூம் வரவே இல்லை. காட், எப்படியோ போய் தொட்டு இருக்கவும் முடியல. மம்மி என்னதான் கேள்வி கேட்பாங்க. எங்க போய்ப்பா? இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமா ஆஃபீஸ் வந்து வந்துட்டேன். நானும் 4:30 பார்க்குறேன். இப்போ 11:10 ஆயிடுச்சு. நான் பார்க்கவே இல்லை. வீட்டில் தான் இருக்காளா இல்லை வேற எங்கேயும் போயிட்டாளா? வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து மறந்துட்டாங்களா? நோ, அதான் பேபி நீலா கூட சொன்னாலே அங்கே இருக்கான்னு. எங்க இருப்பா? உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? ஓ, உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரியாம ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கியா? எப்படியா போ, எனக்கு என்ன? ஆஹா, நம்ம படுக்க வீட்டில் அவன் படுக்க இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா இது வேறையா பிரச்சனை? முதல் எங்க இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஏன்டி என்னை படுத்துற? இருந்தும் கொள்ற, இல்லாமலும் கொள்ற. நான் பாட்டு நிம்மதியா இருந்தேன். ஆஃபீஸ் போக வீட்டுக்கு வரேன், நீலா குடி கூட விளையாடுறேன். சிப்போ நீ வேற. சாச்சா அதெல்லாம் இல்லை. ஆமாம், நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல. நம்மளும் நம்பி தானே நம்ம ரூமில் இருக்கான அம்மா படுக்க அமைதி இருந்துட்டாங்கன்னா நம்ம ரூமில் இல்லைன்றத வீட்டில் எல்லாத்தையும் சொல்லணும்ல. முதல்ல போய் எங்கே இருக்கான்னு தேடி பார்க்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க நம்மள தான் கேள்வி கேட்பாங்க. ஆமாம், அதுக்கு மட்டும்தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவள் எங்கே எப்படி இருந்தா எனக்கு என்ன? அது மட்டும்தான். சாப்பிடும் போது பாட்டியை பார்த்தேன். பாட்டி ஒன்றும் சொல்லலைங்க. அவங்க ரூமில் இருந்தாலும் என் கிட்ட தானே இருக்கான்னு சொல்லியிருப்பாங்களே. காட், உன்னால என் நிம்மதி போச்சுடு. சரி, உன்னை எங்கே இருக்கான்னு பார்த்து அப்புறமா வச்சுக்கிறேன். இப்போ நான் பாட்டி ரூம் கிராஸ் பண்ணி வந்தேனே. பாட்டி ரூம் இருக்க மாதிரி தெரியலையே. எங்கே போயிருப்பா? இதுயா, இதுக்கு மேலே அவ்வளோதான் நமக்கு மரியாதை. லேப்டாப் தூக்கி வச்சுட்டு அவள் எங்கே இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாடுறான். அவளுக்கு அவள் ஈகோ தான் ரொம்ப முக்கியம். சின்ன மாட்டி விடுறதுக்கு சின்ன பிளான் பண்ணிட்டு இருப்பா. அதில் நம்ம சிக்கவே கூடாது. முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். கல்லஞ்சு பாரு, உடம்பு கொழுப்பு இருடி. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. எப்படியே போட்டோன்னு அடுத்து தூங்கவும் முடியல. முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உனக்கு இருக்கடி. பாட்டி பாட்டி வாடா, என்ன தூங்கல? டைம் என்ன ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்க தூங்காம? அது நான் கேட்கணும். டைம் என்ன ஆகுது? தூங்காம புக் படிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரி, என்ன நீலாவோட பிளே ரூம்ல நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கத்தாத, தூங்குறான்னு தெரியுதுல.
அப்படியே கத்தி பேசிட்டு இருக்க? அவள் தூங்குறதா இருக்கட்டும். நீங்கள் டைம் என்ன ஆகுது? டேப்லெட் போட்டிங்களா? டேப்லெட் போட்டு நேற்று தூங்கிக்கணுமே. தூங்காம என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலடா, அதான் புக் படிச்சுட்டு இருக்கேன். தூக்கம் வரலையா? உங்கள் பெட்ரூமில் போய் படுத்து தூக்கம் வரும். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ஒரு ப்ளே ஹவுஸில்? உனக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குண்ணே. நீ உங்கள் அம்மாலாம் கான்ஃபரன்ஸ் ஹவுஸ் போயிட்டீங்கல்ல, அதான் நானும் இதுவும் சேர்ந்து நிலா வாங்கி கூட்டிட்டு வந்தோம். நீ கொஞ்சம் விளாண்டுட்டே இருந்தா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வெளில வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஒரு ரூமில் கொண்டு வந்து விட்டேன். தூங்கிட்டாளா? ம், தூங்கிட்ட பாட்டி. அது சரி, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? ம், விளையாண்டுட்டு இருக்கோம் ப்ளே ஹவுஸில், அதான். ஜோக்கில் எல்லாம் இருக்கு, அப்புறமா சிரிக்கிறேன்னா? போடா. ஆமாம், என்ன இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா? என்கிட்ட கேட்டா? பாட்டி, ஏற்கனவே தலைவலியாக இருக்கு. நீங்கள் வேற என்னவா? ஏன் உன் பொண்ணாட்டி விட்டுட்டு தூங்க முடியலையா? டேய், எனக்கு தூக்கம் வருது, நான் ரூமுக்கு போகிறேன். இதே குட்டி. சரி பரவாயில்ல, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க என்ன? சரிடா. பால்லாம் குடிச்சிட்டியா? ம், குடிச்சாச்சு. சரி போய் படுத்துக்க போ. நீங்கள்? ம், நானும் தான்டா. அப்புறம் எதையா 5 டேஸ்க்கு இந்து அங்கே வரமாட்டா, சரியா? ஆ, உங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டாளா? ஆமாம், எதை சொல்கிறதுக்கு இன்னும் 5 டேஸ்க்கு நீ கூட தான் இருப்பா, சரியா? நீ மட்டும் தான் தனியாக தூங்கணும். காட், பாட்டி எங்க வேணா தூங்கட்டும். ஏன் அதை முன்னாடி சொல்ல மாட்டேங்களா? நான் வேணா இதை பட்டமா கேட்குறியா? இன்னொன்னும் தூங்கிட்டு இருக்கால. பாரா. உன் பொண்ணாடி தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? சரி சரி சரி, நீ போய் படுத்துக்கோ போ. பாட்டி, நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. நான் இங்கே தூங்கல, பாட்டிக்கு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? நான் காணாமல் தேடிட்டு இருக்கேன். ஓ, அந்தளவுக்கு சார் மிஸ் பண்ணுறீங்களா? வாட்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவளை காணணும் என்கிட்ட தானே கேட்பீங்க. அதான் சின்னதை காணாமல் தேடி வந்தேன். ஓ அப்படி, சரி சரி. பார்த்துட்டீங்களா தூங்கிட்டு இருக்காளா? இனிமேல் போய் சார் நிம்மதியாக தூங்கினால. பாட்டி, குட் நைட். ம், குட் நைட் குட் நைட். என்னடா? இங்கே எதுக்கு படுத்துட்டு இருக்கா? அதான் சொன்னேன்ல. அதெல்லாம் ஓகே தான். ஏன் வேற பெட்ரூம் இல்லையா? இங்கே என்ன ப்ளே ஹோமில்? அவளுக்கு டயர்டாக இருக்கேன்னா கொஞ்ச நேரம் தூங்குறேன்னா சரின்னு விட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்கா, எழுப்புறதுக்கு மனசு வரல, அதான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே? பரவாயில்லடா, இப்போயும் 11:30 மணி ஆயிடுச்சு. எப்படியும் காலைல ஏர்லி மணி 4 o'clock முடிப்பு வந்துடும். இதோ கொஞ்ச நேரம் புக் பார்த்துட்டு அப்படியே தூங்கினேனா ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன பாட்டி? தூங்கிட்டு இருக்காளடா. நான் வேணா ஷைன் வர சொல்லட்டுமா? நீங்கள் உங்கள் ரூம் போங்க. இன்னொன்னும் இதையா அவளும் அப்படி தான் சொன்னான். நானும் ஷைன் எங்கள் படுத்துக்கணும் பாட்டி, நீங்கள் போய் தூங்கலான்ட்டு. பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன். அவள் இப்போ தூங்கிட்டு இருப்பாள, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்னமோ பண்ணுங்க, ரொம்ப பொறுப்பண்ணீங்க. ஒரு இன்ஃபார்ம் இல்லை, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி தூங்குவீங்க? பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்னாடா, நீங்கள் போய் படுத்துக்கோங்க பாட்டி, நான் சின்ன பொண்ணை நான் இங்கேயே படுத்துப்பேனே. எனக்கு தான் வீட்டுக்கு போக மனசு வரல. வீடு ஒரு நாள் தானே, பார்த்துக்கிறேன். நாளிலேருந்து என் கூட படுத்துப்பா. 5 டேஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து படுத்துப்பா, சரியா? ஐயோ, நான் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஃபுல்லாகவே உங்ககிட்ட படுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க சார். எனிவேஸ், எப்படியோ போ. அப்புறம் பாட்டி, என்னடா சொல்லு. ஏசி அதிகமாக கேட்டீங்க என்ன? அவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குளிர ஆரம்பிக்கும். அவன் நம்மக்கிட்டே சொல்ல மாட்டான். ஸோ மைல்டாக வச்சுக்கோங்க. சரிங்க சார், உங்கள் பொண்ணாடி குளிராமல் பார்த்துக்கிறேன், போதுமா? காட், உங்களை திருத்தவே முடியாது. எப்படியோ போங்க, நான் தூங்க போகிறேன். குட் நைட். குட் நைட் குட் நைட்னு இதோட 10 தடவை சொல்லியாச்சு. கிளம்புறது மனசு வர மாட்டேங்குது போல, அப்படி தானே? பாய். இதையா? நாட்டி பாய். பொண்ணாட்டி காணோன்னு தேடி வந்தாச்சு. பரவாயில்லையே. ஆனால் 2 பேத்துக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு மறைக்க நினச்சாலும் அவளோட முகம் காட்டி கொடுத்துருச்சு. ஏதோ அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கல. எவ்வளோ சொன்னாலும் தெரிந்த மாட்டேங்கலடா. பாவண்டா அந்த பொண்ணுன்னு சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது. அவளுக்கு உடம்பு செல்லதான் இருந்தாலும் நீ அவளை காயப்படுத்திருக்க. அதனால தான் அவள் தனிமையை தேடுறான். எப்போ புரிஞ்சு போகிறேன்னு தெரியல. இதையா எப்போ உங்கள் 2 பேத்துக்கு பிரச்சனை செய்ய போதுன்னு
எனக்கும் ஒன்றும் புரியல. புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு நடிக்கலாம் தெரியாதுங்க. ஸோ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு ட்ராமா குயின். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைங்க. இந்துமா, இந்த பையன் பாவம் அந்த பொண்ணு தூக்கத்தில் உடம்புற அளவுக்கு என்ன பண்ணி துவச்சிருக்கான். காலைல விடியட்டு உனக்கு இருக்கு. என்னடா நைட் என்னது கிடைச்சதா? என்னது அண்ணி காலைல என்கிட்ட வாங்க போறேன். உண்மையை சொன்னா ஒரு சில நேரத்தில் கசக்க தான்ப்பா செய்யும். மண்ணாங்கட்டி மெயில் அனுப்பிச்சு இல்லையாடா? அனுப்பிச்சிட்டேன். இது இன்னும் வேற அப்பப்ப பிசினஸ் மீட்டிங்னு வெளில கிளம்பி போயிடலாம். 2 days 3 days நல்ல ஊர் சுத்துறான்டா. நம்ம 2 பேரும் தான் இங்கே உள்ளே அடைஞ்சிட்டு இருக்கோம். அதான் அம்மா கூட போக சொன்னாங்கல்ல, நீ எதுக்கு இங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? அது என்ன உண்மைதான். ஆனா நல்லா என்ஜாய் பண்றாங்க. அப்பப்போ அப்டேட் போயிட்டு அடுத்த தடவையும் அங்கே தான் போறான். அப்போ கூட போ. மெயில் சென்ட் பண்ணியா இல்லையா? பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னு சொல்லு. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். காஃபியா? தேங்க்யூ அண்ணி. ரொம்ப நேரமா செப்படா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். எடுத்துக்கோங்க. என்ன எல்லாம் ஒரே காஃபி ஐட்டமாக இருக்கு? இப்போ இதே காஃபி குடிக்க மாட்டானே. இப்போ அவன் ப்ரோட்டீன் ஷேக்கில் சாப்பிடுவான். பாட்டி எடுத்துட்டு வருவாங்க. பாட்டியா? பாட்டி உள்ள வேலையாக இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் உங்களுக்கு, கமலுக்கு, ஆன்ட்டிக்கு 3 பேத்துக்கு இருக்குது. கமல் ஆன்ட்டி அங்கே முக்கியமான வேலையாக இருக்காங்க. இப்போ இங்கே தான் வர போகிறாங்க. அதனால் இங்கே தான் கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க. அவனுக்கும் சேர்த்து எடுத்து வந்துட்டானே நீ? அவன் 2 நேரம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை, ரெடியாக தான் இருக்கு. பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் இங்கே இந்த ட்ரெயினை வச்சுட்டு போட்டுமா? யா ஷோ. மூஞ்சி பாரு, நல்ல இஞ்சி தண்ணி குறைங்க மாதிரி. கேட்டுருப்பானோ? பாஸ் அது வந்து முடிச்சு. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் கமல். நேற்று வந்து இங்கே தான் இருக்கேன். உங்களை பார்க்கவே முடியல. அது வந்து இல்லை, நேற்று காலேருந்தே உங்களை தேடிட்டு இருந்தேன். அதான் காணமேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் தலைவலியா, அதோட நீலாம் கூட பிளே ஹவுஸில் நின்றுட்டு இருந்தேன். அங்கேயே நைட் தூங்கிட்டேன். நான் நேற்று வெளியில் வரவே இல்லை. பிளே ஹவுஸ்லையா? ஓ, அதான் நைட்டு உங்களுக்கு காலம் நான் தேடிட்டு இருந்தேனா? ஏய் என்னையா? ஆமா நீ. நல்லா யோசிச்சு பாருங்க. நானா இருக்காது. இல்லையே அண்ணி. அண்ணி நீங்க தானே இருக்கீங்க. அப்ப நீங்க தான். இனியும் நீங்க வேற யாராவது இருக்க போகுது. அண்ணினா நான் மட்டும்தானா? ஐயோ அண்ணி. டேய் என்னடா உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இது அவகிட்ட சொல்ல சொன்னா என்ன கமல் ஒரே ஹாப்பி மூட்ல இருக்க போல. பாஸ் அது வந்து போய் சொல்லு நிறைய பேர் இருக்காங்கன்னு. ரியல்லி? என்ன கமல் உனக்கு இது பங்குண்டா? சி வாய் மூட்டம். அவ்வளோ நல்லவனாடா நீ? அவங்களே என்னோட சிஸ்டர்ஸ். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பாஸ் அது வந்து என்ன உங்க 2 பேருக்கு நீங்க நானா மோமனை தொலைச்சு ரஸ்கல்ஸ். சாரி பாஸ். எவ்வளோ பெரிய வேலை இருக்கு. 2 பேத்துக்கு வேலை பிரிச்சு கொடுத்தா அதை பண்ணாம சின்ன ஊட்டிட்டு இருக்கீங்களா? அம்மா இன்னும் கொஞ்சம் இங்கே வருவாங்க தெரியும்ல. பண்ணலாம்டா. சும்மா அப்பதான் லேப்டாப்பை தட்டிட்டு கொஞ்சம் ஃபன்னும் இருக்கணும்டா. அதுக்கு என்ன வச்சு செய்யணும் முடிவு பண்ணிருக்கீங்களா? பாஸ் நானும் இல்லை. அவனை கூட நம்பிடுவேன், உன்னை நம்பவே மாட்டேன். இல்லைன்னு சொல்ற பத்தியா அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். பாஸ் ஆண்டி வராங்க.